கடந்த ஞானிகளால் கூட புத்திர சோகத்தை மறக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு இன்னொரு மகன் இருக்கான். அவனை வளர்த்து ஆளாக்கணுமேங்கிற கடமை உணர்ச்சியை நினைச்சாவது உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கம்மா. மாணிக்கம் பிள்ளையினுடைய இன்னொரு மகனையும் நான் காப்பாத்திருந்தா என்றாலும் என்னை விட்டு போயிருக்கவே மாட்டோம். அனாவசியமா கற்பனை பண்ணாதம்மா. கிடைச்ச ஒரு குழந்தைக்கு தக்க பாதுகாப்பு அளிச்சிருக்க. இதை விட நீ வேற என்ன செய்ய முடியும்? மரகதம், வருத்தப்படாதம்மா. உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ராமு இந்த நேரத்துல எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறான்னு என் மனசுக்கு அடிக்கடி தோணுதம்மா. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல, உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு. சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மத சண்டை, இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயசுல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே. இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயிலு தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனா இருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி, எனக்கு ஒரே வயித்த வரீங்க. 3 நாளா அடி வயிற்ற இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. அம்மா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆயிருங்களே. சரி, இந்தாப்பா. மருந்து கேட்ட பணத்தை கொடுக்குறீங்களே? ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா, பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? சொல்லு. எங்க உட்கார், இந்த மருந்து அரைவா.
உன் பொண்ணுக்கு இவ்வளவு ஆட்டத்தை எப்பயா கட்டி கொடுத்த? ஐயா, நம்ம பையன் மூஞ்சில அடிக்கிறா பண்டம். நிறுத்திக்கிட்டாங்களா? சரி சரி சரி. பெருமாளே, குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் துரை. அவன் பாரு அங்க எதிர்க்க உட்காந்து நாட்டுல ரசிக்கிறான். இப்பதான் அவனை பிடிக்கணும்டா. குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் துரை வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். பாத்தீங்களா ராஜனையும் மேரியும் சேர்த்து பார்க்கும்போது கண் நிறைஞ்சிருக்கு. ஆமாம்மா, அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறதுக்கு அழகத்தான் இருக்கு. மேரி எனக்கு மருமகளா வந்துட்டா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவா. அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாராலம்மா தடுக்க முடியும்? அதோ தெரியுது பாருங்க மதில் சேவரு கடைசியில அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு பயலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து. புண்ணிய பூமிங்கிற புண்ணிய பொன்னாகரோன்னு பேரு. ரொம்ப ரொம்ப திமிருடா. யார் துரையா? சாச்சா, இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன். ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு ரெண்டா வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்கறதும் சரி. துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. Well, Mr. Alvandar, I will pay whatever you demand. But how will you evict all these people? துரை தமிழே கலக்காம பேசுறாரு, புரியல. இந்த இடத்துல சக்கரால கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்க. என்ன கேள்வி போய் கேட்டுக்கிட்டு ஏங்க பாவம். என்ன காங்கிரஸ் கட்டடமா? ஒரு தீக்குச்சியில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேட்கலடான்னா பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன். கட்டில இழுத்து போடு. கடையில போய் 2 கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? No, thanks. பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிற? கலர் வாங்கினோடா. வேலை Job to evict these rats. என்ன சொல்றது? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல துரை. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு வைத்தர்றேன். நான் காலி பண்ணி தர்றேன். உங்களுக்கு என்ன? டேய் பெருமாளே, ஐயா. துரைய கார்ல எடுத்து வாங்க. டேய், வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன். வேலை இருக்கான் வேலை. தலைவலி தைலம் விக்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான். நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். பெரியவரே, எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார்? நானா மண்ணில புதைக்கிறேன்? என்ன புதைப்ப? அவர் யாரையும் தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர்தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாராம். இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாராம். இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா. நான் விற்பேன், விடுவேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ யாரா? இந்த பெரிய மனுஷன் உன்னை கூடி வச்சிருக்க சொல்ல நியாயம். பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கு எல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா,
எது வேணும்னா அவத்தையே சொல்லலாம். நீ அழிவே சாயம போய் அண்ணன் நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன பிள்ளைவாள் மன்னிச்சுக்கணும். இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரமெல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலையெல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும், பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும், அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரியாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்திருந்தது. ஐயா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, செய்யற காரியம் தான் முக்கியம். ரகிமன், நம்ம நரிமேடி சின்னசாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு இப்பதான். உன் மாவனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியாள் ஆயிடுவான் போல இருக்கு, தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயரே, சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே, பின்னாலே வா, 2 ஆளை கூட்டிக்கிட்டு. நல்ல வேலை, ரத்த காயம் ஒண்ணு ஏற்படல. கிண்டல் பண்ணா குறைச்சில்ல. இது என்ன உங்க தாத்தா விட்டுடா, பார்த்து வரக்கூடாது. இந்த சைக்கிளே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும். நல்ல வேலை, நடக்கிறவங்களே ஒழிஞ்சாதான் நாடு உருப்பிடும் சொல்லாம போறீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா பெண்ணுங்களா, அவர் மேல காலை ஏத்துனா கேள்வி விதிங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பாவீங்களா, ராத்திரி பகலா பாடுபடுற இந்த குப்பத்துக்கு ஒரே ஒரு புண்ணியவா இருக்காரு. அவரையும் கார்ல எடுத்து கொல்ல பாத்தீங்களா? மூஞ்சி மோரகட்டையும் பாருங்கடா. கார் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது, பெண்கள் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு என்ன நடந்து போச்சு? பலாத்காரத்தினால ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்னை முனிசிபல் ஆபீஸ் போக சொன்ன, இந்த போறேன் உன்னை நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பார்த்து சொன்ன, அங்கதானே போய்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன வேலை? போ, எல்லாரும் போ, வேலை பாரு. பெட்டி என்னங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னாச்சு? அந்த கொலை ரிப்பேருக்காரங்க காலையில வரணுண்டாக. சரி சரி, நீ அந்த சைக்கிள் எடுத்துட்டு போ, அவனை வெளியே போயிட்டு வந்தான். அம்மா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, பணக்காரவங்க. நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. சரி சரி வாங்கிட்டு போகலாம். தலைக்கு வந்து தலைப்பாட போச்சு. மேரி, வர வர உனக்கு ஞாபகம் மறதி அதிகமா போச்சம்மா. வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம். குளிக்கிற அறையிலே மோதிரத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டியே. இந்த ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா. வாச்சிங்க. ஓ இருக்கு வரவா. இனிமே ஒன்ன கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா. ஐயா கிட்ட சொல்லி உடனடியா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொன்னம்மா. முதல்ல என்னை விட பெரியவ ஓமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். மேரி, தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுங்கிற ஆசையில தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. வாமா டிஃபன் சாப்பிட. எனக்கு பசியில பொன்னம்மா. நல்லா இருக்கம்மா, நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது. பொன்னம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை நான் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் போல் இருக்க. பொன்னம்மா, நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் வரலையானா மேரி அம்மா வேலையை யாரு கவனிச்சுக்கோங்க எஜமா. வேற யாரையாவது வச்சு பாத்துக்கிட்டா போகுது. அதுக்காக இப்ப உடம்ப கெடுத்துக்கிறத? வேற யாரும் எதுக்கு? தங்கத்தையே நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வா வா சாப்பிட. எல்லாம் என்கிட்ட ஓடி அனுப்பிட்டீங்களா? விளையாடலையா? சரி, நான் பாடுறபடி நீங்களும் பாடுறீங்களா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
பொன்னம்மாளுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தாமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை எல்லாம் செய்துக்கிட்டு வரேன். கவலைப்படாத தங்கம், அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. நீ அவங்களுக்கு பெற்ற மகளா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வளர்த்த மக மாதிரி. பெற்ற தாயை பார்க்காதனா உன் அம்மா மூலமாகத்தான் தாய் பாசத்தை என்னால காண முடிஞ்சது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது. தங்கம், நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். அம்மாவை கவனமா பாத்துக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னு நான் தர்றேன். பெரிய டாக்டராவே வச்சு பாரு தங்கம். வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரி பொன்னம்மாவே, நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நாளைக்கு நானும் வந்து பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். மேரி, வாங்கம்மா. இன்னைக்கு என் சின்ன மகன் ராமுவுக்கு பிறந்த நாள். இந்த புடவையை நீ கட்டிக்குமா? அம்மா, காணாமல் போன ஒரு மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவது, அதற்காக ஆண்டுதோறும் எனக்கு பரிசு கொடுப்பதையும் நினைக்கும் போது உங்கள் தாய் உள்ளத்தின் உயர்வை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. மகனை பிறத்து ஒரு தாயை இப்படி கலங்க வைப்பது அந்த கடவுளுக்குத்தான் என்ன விருப்பம்? ராமு என் பக்கத்துல இல்லையே தவிர அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கிறதுதான் எனக்கு நம்பிக்கை. உன்னை போன்ற பருவ பெண்களை பார்க்கும்போது கூட என்னையும் அறியாமலே ராமுக்கு இந்த பெண் பொருத்தமா இல்லையா என்றுதான் என் உள்ளம் ஆராயும். அதுதான்மா பெற்றதாயினுடைய தனிச்சிறப்பு. மரகதம், நீ ராமுவையே நினைச்சு கலங்குறத விட உன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனையும் உன் ராமுவாக நினைச்சுக்கிறது தான் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய வழி. உண்மை, அம்மான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாலிபனுமே இனி எனக்கு ராமுதான். நான் வரேன்னா கோயிலுக்கு போகணும். வரேம்மா. சரிம்மா. அம்மா, அம்மா, என்ன அம்மாவா? அம்மா, 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 அம்மா. ஏம்மா, நான் உங்க அம்மாவுக்கு கூப்பிட்டது தவிர? இல்லை மகனே, என் மகன் ராமு என்னை அம்மான்னு கூப்பிட்ட போது இருந்தது. என்ன மரகதம், என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைன்னா கால் தவறு விழ இருந்து சமயத்துல இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா. ரஹீமா? ஆமாம்மா, ரஹீம் நீ குடியிருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரங்க. ஆளவந்தா சம்சாரம். செல்லப்பா மரகதம், உங்களுக்கெல்லாம் ராமன் எவ்வளவு முக்கியமோ அதே போல குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரஹீம் முக்கியம். ஏழைகளுக்கு தொண்டு செய்கிறதே தன்னுடைய லட்சியமாக கொண்டவனம்மா. பார்த்தாலே தெரியுது. அப்பா, உங்க பெற்ற தாய் ரொம்ப புண்ணியவதி. ஆம், ஆனா அந்த புண்ணியவதியை முகத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ பாவம், இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு தாயில்லா கொடுமையா? ரஹீம், பெற்ற தாயை நீ இழந்தாய், பெற்ற மகனை நான் இழந்தேன். அப்படியா? ஆமா ரஹீம், அது ஒரு சோக கதை. இவங்களுக்கு ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள். ராமு, அம்மா, ராமு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா. மரகதம், கோயிலுக்கு போனீங்க நேராகலம்மா? இப்ப போறேன்னா ரஹீம், நான் வர்றேப்பா. ரஹீம், ரஹீம், என்ன ஒண்ணு இல்லை. வா உட்கார். அப்பா சௌக்கியமா இருக்காரா? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. உங்களை கேட்டார். ஆமா. அப்பா, ஆமா, நீங்களா? மனிதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு ஆபத்து ஏற்பட்டப்போ எந்த விதமான நஷ்டமும் இல்லாம காப்பாத்துற கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நியாயம். அட, ஏன் எல்லாம் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. அப்பவே உள்ள வந்திருக்க கூடாதா? இது உங்களுக்கு தாய் வீடு மாதிரி எப்ப வேணுமானாலும் வரலாம். உங்களுக்காக கதவு திறந்தே இருக்கும்.
நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதுக்கு பதிலா நாங்கெல்லாம் என்ன செய்ய போறோம்? எங்களுடைய முதியோர் கல்வி 3வது ஆண்டு விழாவில் தங்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. என்ன ரஹீம், இவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய படத்தை நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் ஆளவந்தார் கூட இதுல கலந்துக்கிறேன் இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நன்மையை அதிகமா நாடுறவர். நீங்க தான் எங்களுக்கு பெரிய மனிதரும் கூட. உங்களுடைய திருவுருவப் படத்தை திறக்கிறதுல நாங்களும் எங்க குப்பமும் ரொம்ப பெருமைப்படுறோம். ரஹீம், தவறா நினைச்சுக்காத. நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா உங்க குப்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, இந்த விழாவுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓஹோ, போயிடுவாங்க, போயிடுவாங்க. தலைவர் ஆளவந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம். அது சரி, குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை. இப்ப என்ன விஷயங்க? முதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில்னா பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கியா? அதுலயும் விஷயம் இருக்கு. என் படத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு இங்க யோகியதை இருக்கு? அதனாலதான் என்ன விட்டு திறக்க சொல்றீங்க. வேற ஒருத்தனை திறக்க சொன்னா கூட என் சரித்திரம் தெரியாத பையன், அவன் சரித்திரத்தை பேசுவான். அப்புறம் எனக்கு கோவம் வரும். அப்ப அவன் மேல சுட்ட போடுவேன். அதுக்காக என்ன விட்டுட்டீங்களா? திறக்கிறேன், கையடிங்க. ஜேம்ஸ் வேற, நான் வேறயா? நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். சின்ன குழந்தையில இருந்து மாங்காய் தோப்புல மாங்காய் திருட்டு உட வாங்கி இருக்கிறோம். என் நிறைய உங்க அப்பா உங்ககிட்ட அதை சொல்லல. ஆனா இந்த கூட்டத்துக்கு இவன் தான் சரி. அப்பாவி, சொத்தினுடைய மகிமை தெரியாதவன். வேற என்ன இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத உங்களுக்கு படிக்கணும். படிக்கணுமா? படி, அதையும் பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தந்தையைப் போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். பத்திரம் படிக்கலாம். நீ ஏன் இங்க என்ன கூட்டியாந்த? ஏன் இந்த சின்ன மாலைய போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆளவந்தார்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே, ஒரு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டியாந்து என் தலையில ஐஸ் வைக்கிறேன். போட, எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்க எல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேட்கிறவங்க, நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏன் முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா வாழை கிட்ட ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீச்ச கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவனை மறைக்க இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்து போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுவான். ஜாக்கிரதை. முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளையார் கோல் கட்ட நிதி திரட்டினீங்களே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்ட